ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதையும் சீரியல் ரிவ்யூ, அதுக்கப்புறம் மற்ற சீரியல் ரிவ்யூ எல்லாமே பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன நடக்குது? நம்ம பாட்டியும் பூமுட்டையும் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா? இதை வந்து திலகா பாட்டி பார்த்துட்டு மீனாவை கூப்பிட்டு வர்றதுக்கு அங்கே ஒரு போராட்டம் நடக்கும் இல்லையா? ஸோ 2 பேர் வந்து பார்க்குறக்குள்ளே இவங்க 2 பேர் பேசி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. ஸோ திலகா பாட்டி இருந்துட்டு, அங்கே பாரு அவங்க 2 பேர் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னோடனே, நீ கொஞ்சம் அங்கே பாரு, உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி அங்கேயே 2 பேர் காமெடி பீஸாட்ட 2 பூ மூட்டைகளும் பேசிகிட்டு இருக்குதுங்க. ஸோ உண்மையிலே இதயம் சீரியல் நடிக்கிறதுக்கு எல்லாமே பூ மூட்டையை தான், சரிங்களா? யாருமே ஒன்றுமே புத்திசாலித்தனம்லாம் ஒன்றுமே கிடையாது. மீனாவோட நடிப்பு வந்து எப்போ நல்லா இருந்ததுன்னா, அந்த ஃபோட்டோ வச்சு கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், ஃபோட்டோவை தேடி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த நியூஸ் பேப்பரில் விளம்பரம் கொடுத்தது, இது வரைக்கும் மீனாவோட நடிப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கேரக்டரே வேஸ்ட்டு மாதிரி தோணுது இப்போ அந்த சீரியலுக்கு. அப்புறம் அந்த திலகா பாட்டி ஒன்று எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கிற வேலை, ஒன்றும் சூட்டிக்காக இல்லை. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆஹா ஓஹோ அப்படின்ற சொல்லிக்கிற அளவுக்கு 2 பேர் நடிப்புமே ஒன்றுமே இல்லை, நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம நேற்று சனிக்கிழமை எபிசோடில் வந்து ஒரு ஃபினான்சியர் வருவார் இல்லையா, ஹவுஸ் ஓனர், அந்த ஆளை காமிச்சாங்க. அந்த ஆளை காமிக்கும்போது என்ன நடக்குது, 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்லி பேசுவார் இல்லையா? ஆக்சுவலாக அந்த ஹவுஸ் ஓனர் யாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல கேஸ், சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஆள் காரைக்குடி ஆளும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. ஆதி விட்டுட்டு போனதுக்கப்புறம் பாரதி, மனோ, அந்த பாட்டி எல்லாம் அந்த குழந்தைங்களோட இருந்தாங்க இல்லையா ஒரு வீட்டில். அதான் நம்ம மித்ரா கூட ஆளுகளை செட் பண்ணி அந்த ஊருக்காரங்களெல்லாம் செட் பண்ணி பாரதியை தப்பாக பேச வச்சு ஒரு வேலைத்தனம் பண்ணுவா பாருங்க, சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனராக இருக்குது. ஸோ அந்த ஆளோட மிஸ்ஸஸ் சொல்லி பாரதி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி அந்த காசை கொடுக்க சொல்லியிருப்பாங்களாட்டிருக்குது. இவளும் வாங்கிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் அவளும் திருப்பி கொடுக்குறதுக்காக அந்த பணத்தை மனோக்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கா. மனோவும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன்னு சொல்லி இவங்கிட்ட யார்கிட்ட, பாரதிக்கிட்ட போய் சொல்லியிருப்பானாட்டிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எங்கள் வீட்டில் வந்து கசான் முசான் பேசுகிறாப்புல, மரியாதையாக பணத்தை கொடுக்குற வழியை பாரு, இல்லாட்டா நடக்கிறதே வேறு, பொம்பளைன்றனால தான் இவ்வளோ தூரம் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கிறேன், இல்லாட்டினா என்னோடய கேரக்டரே வேறு, நான் பணத்தை எப்படி வசூல் பண்ணுவேன்னு உனக்கே தெரியும், என்னை அந்த அளவுக்குலாம் போக வச்சிடாத பாரதி, ஈவினிங்குள்ளே உனக்கு டைம் கொடுக்குறேன், மரியாதையாக எனக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருன்னு சொல்லி டைம் வந்து கொடுத்துட்டு அந்த ஆள் போயிட்டாப்புல. அப்போ எல்லாருமே சத்தம் போடுறாங்க. உடனே சுதாகர் வந்து, இதெல்லாம் என்ன கருமன்னே தெரியல, உங்களை வீட்டில் வச்சு சேர்த்ததுக்கு கண்டவெல்லாம் வந்து என் வீட்டில் வந்து சத்தம் போட்டு போகிற அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லி அவன் சத்தம் போட்டுட்டு போயிட்டுருக்கான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, மனோவை கூப்பிட்டு விசாரிக்கிறாப்புல. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி சொல்லி தான் அவள் ஃபோனை மனோவே கூப்பிட்டு விசாரிக்கிறா. அது வரைக்கும் மனோ மேலே தானே இருக்கிறான், அந்த ஃபினான்சியர் கீழே தானே இருக்கிறான், ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் மனோவை கூப்பிட்டு கேட்குறேன்னு சொல்லி அந்த ஆள் இருக்கையிலேயே மனோவை கூப்பிட்டு பேச வேண்டியதானே. அதெல்லாம் தெரியாது அந்த கூமுட்டை. இப்போ ஏன் புரியுதா கேஸ், இவரை கூமுட்டைங்கிறது அடுத்தவங்க சொல்லி தான் இவன் ஒவ்வொரு வேலையும் செய்கிறதே பொழப்பாக இருக்குது, சரிங்களா? உடனே மனோவை கூப்பிட்றாலாமா, கூப்பிட்டோன்னே அந்த ஃபினான்சியர் பாண்டியன் கிட்ட 2 லட்ச ரூபா கொடுத்தேன் இல்லைடா, என்னடா பண்ண அப்படின்னு கேட்ட உடனே, அக்கா அது போய் இது போயின்னு இருக்கிறாப்புல. என்னடா இப்போ இழுத்துட்ருக்குற, என்னடா சொல்லி தொலைடா, அந்த ஆள் வேறு கத்திட்டு போயிட்டுருக்கிறான், ஈவினிங் வரை தான் டைம் கொடுத்து தொலைச்சி வச்சுருக்கான், என்னடா பண்ணி தொலைச்ச அப்படின்னோடனே, இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியல, ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரி, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவாகுன்னு சொன்னங்காட்டி அந்த பணத்தை கொடுத்துட்டானாட்டிருக்குது. அதுக்கப்புறம் எப்படியோ புரட்டி அந்த அவங்க அக்காவுக்கு தெரியாமல் அந்த காசை கொடுக்கலான்னு இவனும் ஐடியா பண்ணியிருந்துருப்பானாட்டிருக்குது. ஆனால் இவன் வந்து அதை செய்ய முடியலையாட்டிருக்குது. அதனால் அவங்க அக்கா கிட்ட வந்து சொல்லிட்டான். சொன்ன உடனே, அட பாவி, நீ செஞ்சது வந்து நல்ல விஷயந்தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நான் எங்கேயாவது பணத்தை புரட்டி அந்த ஆள் கொடுத்துருக்கலாம்ல, இப்போ அந்த ஆள் வீடு வரைக்கும் வந்து கத்திட்டு போகிறான், நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன் மனோ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகி உள்ளே போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம பாட்டியும் பிடிச்சி சத்தம் போடுது, மனோ, போய் பணத்தை எங்கேயாவது புரட்டி அந்த ஆள் கொடுக்குற வழியை பாரு மனோ, உங்கள் அக்கா ஏற்கனவே நொந்து போய் கிடக்குறா, இதில் நீ வேறு ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னோடனே, சரி பாட்டி நான் போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யார் பார்க்குறாங்க அப்படின்னா மித்ராவும் சுதாகரும் பார்த்துட்டு
இந்த ரணகலத்தில் ஒரு குதூகலமாக ஒரு பிளான் போடுறாங்க 2 பேரும். அதாவது பாரதியும் மனோவையும் மாட்ட வைக்கிறதுக்காக மித்ரா வந்து இதில் வந்து ஒரு பிளான் போடுறாப்புல. என்ன பிளான் அப்படின்னா, நம்ம ஆதி அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா பேர் என்னன்னு தெரியலையே, சாரதாவா, அந்த அம்மாவோட தாலியை எடுத்து ஒரு பிளான் போடுறாப்புல. அந்த பிளான் என்ன ஏதுங்கிறது நம்மளுக்கு சொல்லலை, சும்மா மைண்டு அப்படியே வாயை மட்டும் பாபான்னு காமிச்சாங்க. என்ன பிளான் என்னங்கிறது தெரியல. நீ நடக்கும்போது தான் நம்மளுக்கும் தெரிய மாட்டேருக்குது. அப்புறம் 2 பேர் பிளான் போட்டாங்க. தாலியை எடுத்து நீ என்ன பண்ணான்னு தெரியல கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஒளிச்சு வச்சு திருட்டு பட்டம் கட்டி ஏதாவது ஒன்று பண்ணுவாளா என்னன்னு தெரியல. இல்லை அப்படின்னா தாலியை கொண்டு போய் மனோக்கிட்ட கொடுத்து மனோவை திருடன் மாதிரி காமிக்க போகிறாளா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ என்ன பிளான் பண்ண போகிறான்னு தெரியல மித்ரா. ஆக மொத்தம் என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ இதை சுதாகருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இல்லையா, தாலியை வச்சு தான் இவள் பிளான் போட போகிறா அப்படின்னு சொல்லி, தங்கச்சிக்கு அது பிளான் போட போகிறேன்னு சொல்லி சுதாகருக்கு தெரிஞ்சங்காட்டியும், ஸோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுற முதல் வேலை என்ன நடக்குது அப்படின்னா, மீனாவை வச்சு மூவ் பண்ணுறாங்க. ஸோ மீனா கிட்டே வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, மித்ராவுக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுல, ஸோ நகை வாங்க போகலாம், ஆதியோட அம்மாவோட தாலியை வாங்கிட்டு வா, அதை பாலிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மீனா கிட்டே சொல்லியிருக்கானாட்டிருக்குது சுதாகர். அப்போ தானே தாலியை தேட முடியும், தாலியை காணாம என்னன்னு, அப்போ தானே அங்கே ஒரு பிரச்சனை வெடிக்கும். ஸோ சொன்ன உடனே மீனாவும் வந்து ஆதிக்கிட்ட கேட்குறாப்புல. ஆதிக்கிட்ட கேட்டோடனே அவனும் போய் டோரை திறந்து பார்க்குறான். அவங்க அம்மா ஃபோட்டோவில் தாலியை காணாம். தாலியை தேடிக்கிட்டு இருக்காப்புல. அவ்வளோதாங்க இதோடு இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ அதாவது ரணகலத்துலேயும் ஒரு குதூகலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் இந்த மித்ரா. ஏற்கனவே அங்கே ரணகலமாக போயிட்டுருக்குது, ரத்த கலரியாக போயிட்டுருக்குது. இனி இதில் வந்து இவ வந்து என்ன சொல்கிறது, எண்ணெயை ஊற்றுறது, பெட்ரோலை ஊற்றுறது, மண்ணெண்ணெயை ஊற்றுற மாதிரி இந்த மித்ரா வந்து ஒரு வேலைத்தனத்தை பண்ண போகிறான்னு மட்டும் நல்லாவே தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சுதாகர்கிட்ட வந்து சொல்கிறாப்புல, இந்த தடவை நான் வைக்க போகிற பொரியில் கண்டிப்பாக பாரதி மாட்டுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. நீ என்னத்தை பொரிய வைக்க போகிறான்னு தெரியல, இந்த எலி எதுக்கு போய் மாட்ட போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குதுன்னு சொல்லுவாங்களே கைஸ். நீ என்ன வேணாலும் பண்ணு மித்ரா, எங்களுக்கு வாசு இருக்கிறான் சரிங்களா. பாதியே வந்து புரிஞ்சுக்கல வைக்கலனாலும் வாசு இருக்கிறான், கண்டிப்பாக பாதியை காப்பாற்றுவான்ற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்கும் இருக்குது. அதனால் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ சரியா. ஓகே டன். வேறு என்ன கைஸ், மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் சூப்பர் ப்ரோமோ கைஸ். நேற்று நைட்டு தான் பார்த்தேன், ப்ரோமோ வந்துருந்தது, செமையாக இருந்துச்சு. வச்சான் பாருங்கள் கார்த்தி ஆப்பு, 3 பேர்த்தையும் ஓட விட்டான் பாருங்கள். வீட்டில் வச்சு பாம்பு வச்சு, வீட்டிலேருந்து வீட்டை வெடிக்க வச்சு, காரில் ஏறினோடனே காரில் பாம்பை வச்சு, காரை வெடிக்க வச்சு, கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கே ஓட விட்டான் பாருங்க. இதுதான் ஹீரோங்கிறது. சூப்பர், வேறு லெவல் கார்த்திகை தீபம், சூப்பர் சூப்பர். அப்புறம் வேறு என்ன, அயலியில் வந்து என்னமோ வர்மாவை பிடிச்சிட்டாங்களாமா 3 பேரும் சேர்ந்து, 3 சிங்கங்களாமா. அந்த 3 சிங்கங்கள் யார் யாருன்னு பேரை கேட்டிங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க. அயலியாமா, சிவாமா, அப்புறம் வந்து அந்த இன்னொரு ஆளாமா. பேர் என்னன்னு தெரியல எனக்கு. நிறைய படங்களில் நடிச்சிருப்பார், நல்லாயிருக்கும், அவரோட நடிப்பு நல்லாயிருக்கும். பப்ளுன்னு நினைக்கிறேன், பப்ளுன்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது, தெரில என்னென்னு. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு அவர் வந்து ஏதோ இது வந்து அவள் வருவாளா சிம்ரன் படத்தில் வந்து ஒரு பாட்டு ஆடுவார்ல, என்ன பாட்டு, கல்யாண மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வருங்க. சரி, ரொம்ப டைம் இழுக்கலை. அவள் வருவாள்னு ஒரு படம் இருக்குங்க. அதில் வந்து சிம்ரனோட முதல் போர்ஷனாக தான் இவர் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் தான் அஜித் வருவாப்பில். அந்த பாட்டோடு தான் என்ட்ரி தருவாப்பில். நல்லாயிருக்கும், இவரோட நடிப்பு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ இவங்க 3 பேர் தான் சிங்கங்களாமா, வர்மாவை பிடிச்சிட்டாங்களாமா, பொறி வச்சு பிடிச்சிட்டாங்களாமா. ஓகே. அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல், சின்னஞ்சிறுக்கிலேயே இந்த இந்துவோட அக்கா கம்முனே இருக்க மாட்டாளாட்டிருக்கு, பணத்தாசை பிடிச்ச கேரக்டராக இருக்குது. எப்போ பார்த்தாலும் பணத்தை எவன்கிட்டயே கேட்டு போய் மாட்டிக்கிறான். இந்த தடவையும் அப்படி தான் 20 லட்ச ரூபா எவன்கிட்டயே கேட்டு மாட்ட போகிறாளாட்டு இருக்குது. அதுக்குள்ளே இவன் இந்த யார் கிருபாவோட தம்பி வந்து பிளானை போட்டு என்னமோ கூல்ட்ரிங்க்ஸில் மாத்திரையை போட்டு கலந்து அவளை ஏதோ பண்ண போகிறாங்களாட்டிருக்கு. உடனே நம்ம இந்து வந்து எப்படி காப்பாற்ற போகிறாள் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஐயோ சாமி முடியலடாடே. அதுக்கப்புறம் என்ன சீரியல், சந்தியாராகம். இப்போ நாடகமாகவே இல்லை சரியா. அதுக்கப்புறம் வேறு என்ன, வாரிசு சூப்பராக இருக்குது. ஏதாவது இவங்க ஒன்று செய்ய வேண்டியது, புரிஞ்சு வந்து தடுக்க வேண்டியது, இதே போல் பார்த்தா இருக்குது வாரிசு சீரியலும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே ஜனமாவும் தமிழும் இருக்கிறாங்க, கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க, அவ்வளோதான் சரியா. நீங்கள் என்ன வேணாலும் பிளான் பண்ணிவிட்டு போங்க புரிஞ்சி அவர்களே.
எங்களோட ஜனாமாவும் தமிழும் அதை தவிடுபொடி ஆக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அண்ணாமலை சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை குடும்பமா அதில் வந்து அக்கா தங்கச்சி 2 பேராமா கைஸ். கதையை நல்லா நீங்கள் கேளுங்க. அக்கா தங்கச்சி 2 பேராமா. அதில் ஒருத்தி பணத்தாசை பிடிச்சவளாமா, ஒருத்தி அன்பாலாமா. கடைசியில் 2 பேர் தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போகிறாங்க. இதில் வேறு நம்மகிட்ட கேள்வி கேட்குறாங்க, யார் அண்ணாமலை குடும்பத்திற்கு மருமகளாக போகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேள்வி கேட்குறாங்க. யார் 2 பேர்த்தையும் தான் நீங்கள் கூட்டிகிட்டு போக போகிறீங்க, சரியா? அப்புறம் எதுக்குன்னா எங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்க? அப்புறம் வேறு என்ன? அவ்வளோதான் கைஸ். வேறு எல்லா சீரியலும் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். வீரா சீரியல் விஜய் வந்து அங்கே பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாளாட்டிருக்கு, இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு. அப்புறம் எல்லாத்தையும் நம்ம மாறன் வந்து தவிடு பொடி ஆக்கிக்கிட்டே இருக்கார். அப்புறம் அண்ணா சீரியல் என்ன கைஸ், மறுபடியும் பேய் பூதம் பிசாசுன்னு இந்த சீரியல்லையும் ஆரம்பிச்சிட்டாங்களாட்டிருக்குது. ஐயா நினைத்தாலும் இன்றைக்கி மாதிரி இந்த சீரியல்லாம் பண்ணிடாதீங்கடா. சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஒரு 2 கார்டு போட்டுருங்கடா. எனக்கு தெரிஞ்ச அண்ணா சீரியல்லாம் சீக்கிரமே முடிச்சிருக்கலாம். கதையை வந்து இவ்வளோ தூரம் இழுக்கணும்னு அவசியமே இல்லை. மண்ணாங்கட்டியாட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருந்த சீரியலை கெடுத்து விட்றாங்க. நல்லாவே இல்லை. அப்படி தான் கைஸ் இந்த நினைத்தாலும் இன்றைக்குமே கெடுத்தாங்க. நல்லா போயிட்டு இருந்த சீரியல் நான் அப்படி பார்ப்பேன். எனக்கு நினைத்தாலும் இன்றைக்கி வந்து ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? எல்லா கேரக்டர் எல்லா ஆளுக்கு ஒருத்திக்கும் சன் டிவிக்கு நடிக்க போயிட்டாங்க, ஒருத்தவங்க விஜய் டிவிக்கு நடிக்க போயிட்டாங்க. எல்லாம் போனங்காட்டி டேரக்டர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேய் பூதம் பிசாசுன்னு கொண்டு வந்து இறக்கி விட்டார் நாடகத்தில். அதனால் அந்த நாடகம் இன்னும் முடியாமல் நம்மளை கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வேறு என்ன சீரியல்? திருமாங்கல்யம் நம்ம லட்சுமி அக்கா உயிர் போராடிக்கிட்டு இருக்குதாமா. திருதா வந்து ரத்தத்தை கொடுக்குறாராமா. அதுக்கப்புறம் லட்சுமிக்கு தான் நம்ம ரத்தம் கொடுத்தோம்னு சொல்லி அவன் பார்க்க மாட்டானாமா. அவன் ஒருத்தர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க, அவகிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. அவர் உடனே அவளுக்கு உண்மை தெரிய வருமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஏன்டா எங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்க? நீங்கள் தானே நாடகம் எடுக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு எங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்க? அப்புறம் நேற்று சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்களா? கெட்டி மேளம். நான்லாம் பார்க்கவே இல்லை கைஸ். ஏன்னா நான் நிறைய எனக்கு தெரியும் கைஸ், அப்படி தான் கொண்டு வருவாங்க. 2 மணி நேரம் ஸ்பெஷலில் கொண்டு வருவாங்க. ஆனால் ஒரு கதை அதில் இருக்காது, சரிங்களா? ஓகே கைஸ், வேறு என்ன? அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியலில் ஒரு ரத்த கலரி காத்துக்கிட்டு இருக்க மாட்டிருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மித்ராக்கா என்ன பிளான் போட்டு வச்சுருக்குன்னு தெரியல. நம்ம பாரதின்ற எலி மாட்ட போகுதா, இல்லை மாட்டாமல் வெளியில் தப்ப போகுதான்னு தெரியல. இதில் மனவும் ஜிக்க போகிறானா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? ஓகே கைஸ், நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம்.